நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் 5075 AM4 நாம்ஸ் படி புதுசாக சிஆர்டி இன்ஜினோட லான்ச் ஆன இந்த 75 HP டிராக்டரோட ரொட்டாவேட்டர் மற்றும் ரோட் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீல்ட் ரொட்டாவேட்டரும் ஓடிச்சுங்க, குச்சிக்கிழங்கு காடு வெட்டுச்சு. இந்த ரெண்டுக்கும் மைலேஜ், ஏரியா கவரேஜ், கம்ஃபர்ட் லெவல் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க ரோட் ரன்னிங் வண்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் கம்ஃபர்ட் லெவலு இதெல்லாமே குறை சொல்ல முடியாதுங்க. ரன்னிங் ஸ்பீடு எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து டயர் ஆப்ஷன் பெருசுங்க, அதனால் ரன்னிங்க்கு நல்லா இருக்குங்க. வண்டி சின்ன சின்ன குழியிலெல்லாம் இறங்கியதுனால உங்களுக்கு வந்து அந்த சேஃப் தெரியாது. ஸோ மைலேஜ் லெவல் டெஸ்ட் பண்ண வரைக்குங்க இவங்க ஆப்ரேட் பண்ணுற ஆர்பிஎம் ரேஞ்சுக்கு, ஸ்பீட் ரேஞ்சுக்கு, அதாவது ஒரு 5 RPM ரேஞ்சில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணுற போதுங்க மைலேஜ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னாங்க ஒரு 7 to 8 வரைக்கும் கிடைக்குதுங்க. லிட்டருக்கு கிலோமீட்ரு 7 to 8 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குது. ரோட் ரன்னிங்க்கு ஓவராலாக சூப்பராக இருக்குதுங்க. வாங்க குச்சிக்கிழங்கு காட்டில் ரொட்டாவேட்டருக்கு எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ 5 RPMல ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 540 எக்கனாமிக் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா இன்னமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸ் ஸ்பீடு நார்மல் 540 விட உங்களுக்கு 1 மடங்கு ஸ்பீட் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னாங்க ரொட்டாவேட்டரே உங்களுக்கு 1 மடங்கு ஸ்பீட் எக்ஸ்ட்ரா சுற்றும். இந்த மாதிரி ஸ்பீட் எக்ஸ்ட்ரா சுற்றுறனாலைங்க உங்களுக்கு குச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெட்டிடும். பாருங்கள் எந்தளவுக்கு ஃபினிஷிங் வருதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் 540 வெட்டி பார்த்தேங்க. ஸோ அதுக்கு ஆப்ரேட் பண்ணி பார்க்கலையும் இந்த 540 எக்கனாமி போட்டு பார்க்கலையும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸ்பீடு சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபினிஷிங்கே நிறையா சேஞ்சு தெரியுது. ஆனால் 540 எக்கனாமியில் வந்து இந்த குச்சிக்கிழங்கு காட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரே வெட்டில் சுத்தமாக ஃபினிஷிங் ஆகிடுதுங்க எக்கனாமி போட்டு யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு வந்து பிடி ஆப்ஷன்ஸ் பரவாயில்ல, நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த குறையும் சொல்கிறக்கு இல்லைங்க. ரொட்டாவேட்டர் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் பிடி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது ஜாண்டீர். ஸோ இது ஆப்ரேட்டட் கியர் பார்த்தீங்கன்னாங்க ஃபஸ்ட்டு கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. குச்சிக்கிழங்கு காடுங்கிறங்காட்டி கொஞ்சம் ஸ்பீடு கம்மி ஆப்ரேட் பண்ணுறவங்க உங்களுக்கு ஒரே வெட்டில் சுத்தமாக ஃபினிஷ் ஆகிங்க. எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருதுன்னு பாருங்கள். ஜிஎஸில் ரைனோசர் மிஷினுங்க 75 HPக்கு ஏற்ற மாதிரி ஹெவி டியூட்டி மிஷின் போட்டிருக்காங்க. நார்மல் ஃபீல்டு வார ஃபீல்டு ரெண்டு ஓட்டிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு பக்காவான ஃபினிஷிங் வருது பாருங்க. குச்சிக்கிழங்கு இருக்கிறதே தெரியல. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இருக்குது. ஜிஎஸ் ஓட்டாவேட்டர்னாலும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங், அதோட குவாலிட்டி எப்பவுமே வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றின்னு கட்டி டெப்த்தும் பாருங்கள் எந்த அளவுக்கு இறங்குதுங்க. ரொட்டாவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி டம்மி சென்சிங் பெட்டு போட்டுங்க டாப்பிங் அதில் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி லுக்கே பாருங்கள் 75 HP எவ்வளோ பெரிய வண்டியே தெரியுதுங்க. வண்டிக்கு அமைப்பே அந்த டாப் பம்பர் தாங்க, எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். டாப் பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா தகரம் போட்டு வீட் அடிச்சிருக்கிறாங்க. ஹீட் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க உள்ளே வந்து காட்டன் இது மாதிரி நிறைய வச்சு போட்டிருக்குறாங்க. அதான் சேஃப்டி தாங்க. கம்பெனி ஃபிட்டடாக வரக்கூடிய அந்த கம்பெனி கெனாபிக்கு வந்துங்க ஒரு பில்லர் மாதிரி வரும் இல்லை. ஸோ அதை வச்சு அப்படியே தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வண்டியே பார்த்தீங்கன்னா ரோல் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு எந்த விதமான ஒரு சேதம் அப்படி வராதுங்க. ஹைலி ப்ரொடெக்டடுங்க, நல்லா ஹெவியாக இருக்கும் அந்த பைப்பு. ஸோ அந்த பைப்போடையே வச்சு டாப் போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதாவதுங்க 540 எக்கனாமியில் போட்டங்காட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பக்காவாக ஃபினிஷிங் கொடுக்குதுங்க. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் உச்சிப்பாளையம் கிராமம் UPNS டிராக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்மோட்ஸ்னு வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட் ரோட்டர் 2 இருக்குது JCBயில். அதுபோக டிராக்டர் பார்த்தீங்கன்னா 25 HP மினி டிராக்டர்லேருந்து 75 HP பெரிய டிராக்டர் இருக்குது. எல்லா HP கேட்டகரியிலுமே இருக்குது. 25 HP மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் ஏட்டம் 26 இருக்குங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா அடுத்தது 40 HP கேட்டகரியில் ஃபோர்டு 3600ங்க. 45 HP கேட்டகரியில் ஃபார்ம் ட்ராக் 45ங்க, 2 வண்டி இருக்குது. 50 HP கேட்டகரியில் 50 2 வண்டி இருக்குங்க. 55 HP கேட்டகரியில் 5310 இருக்குங்க. 65 HP கேட்டகரியில் சுராஜ் 963 இருக்குங்க. 75 HPயில் பார்த்தீங்கன்னா இந்த 5075 வந்து கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூசேஜுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா பருப்பொட்டி, தட்டு மிஷினு, டெய்லரு, கொட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் போர்டு வச்சுருக்காங்க. மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா பார் ஓட்டருக்கு, இன்டர்கல்டிவேஷன், வாழைக்குள் ஓட்டருக்கு இது வச்சுருக்காங்க. 50 பார்த்தீங்கன்னா பேலர் யூசேஜுங்க, மெயினாக பேலருக்கு வச்சுருக்காங்க. 5310 பார்த்தீங்கன்னா ரிவர்சபிளுங்க, 5 கலப்பை ஓட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. வாழை, சின்ன சின்ன வாழை ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 963 பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் யூசேஜுங்க. பார்த்தீங்கன்னா ஏரியா கவரேஜ் மைலேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொட்டாவேட்டர் யூசேஜ் வச்சுருக்காங்க. ரிவர்சபிள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இன்னுமே நல்ல ஒரு எஃபெக்டிவான பர்ஃபார்மன்ஸு இருக்குன்னு சொல்லிட்டுங்க 5 கொத்து ரிவர்சபிள் வாழைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5075 வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அதனாலங்க அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய கஸ்டமரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வண்டியும் ஒட்டுக்கான நிறுத்தி எடுத்துடலாங்க. ஸோ வண்டி லுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த 18 சைஸ் டயரோடு பார்க்குறதுக்கு, ஃப்ரண்ட்டில் 12 சைஸ் டயரோடு பார்க்குறதுக்கு
வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நல்லா பெரிய வண்டியே தெரியுது. நான் ரொட்டாவேட்டர் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 வீல் போடணுங்கிறது இல்லைங்க. 4 வீல் போட்டிங்கனாலுமே எந்த லோடு எடுத்தாலும் தெரியுது இல்லைங்க, பயங்கரமாக போகுது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க 4 வீல் போட்டு யூஸ் பண்ணுறதும் 4 வீல் போடாமல் நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்தேங்க. அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. எந்த அளவுக்கு டெப்த் இறங்குதுன்னு பாருங்கள். 12.5 இன்ச் பிளாஞ்சுங்க, சரியான டெப்த்து. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியே வீல் ஸ்லிப் வர அளவுக்கு டெப்த் இறங்குது பாருங்கள். குச்சியெல்லாம் எந்த அளவுக்கு பக்காவான ஃபினிஷிங்கில் வருதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே வெட்டு போகுதுங்க. 2வது வெட்டு நீங்கள் 5 கலப்பை அது மாதிரி விட்டு அடுத்த உழவு ஓட்டிட்டு டேரெக்டாக அடுத்த வெள்ளாம் பண்ணலாம். 2வதுங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து இப்போ சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஓடி இருக்குதுங்க. இடையில ஒரு 1 ஹவர் பிரேக் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டாவேட்டர் தாங்க. ஓட்டின வரைக்குமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க. சீட்டெல்லாம் கொஞ்சம் கூட தெரியல, கம்ஃபர்ட் வேறு லெவலுங்க வண்டி. ஸோ இந்த மாதிரிங்க ஃபஸ்ட்டு கியரில் போட்டுங்க. இந்த குச்சிக்கிழங்கு காட்டுக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்த்த வரைக்குங்க ஏக்கரா பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகிருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்லோவாக வருது. இந்த குச்சியெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டு வருது, நல்லா டெக்ஸ்டோடு வருதுங்க. அப்புறம் 2வதுங்க சின்ன சின்ன வயலு சூப்பராக டேர்ன் ஆகுதுங்க. ஸோ இப்போ இந்த ஹெச்பி கேட்டகரியில் சூப்பரான ஒரு டேர்னிங் ரேடியஸோடு இருக்கிற வண்டிங்க. ஸோ ரொட்டாவேட்டர் யூசேஜ் ஆகிட்டுங்க எந்த ஒரு யூசேஜுக்குமேங்க ஹையர் ஹெச்பின்னா இந்த வண்டி தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல கம்ஃபர்ட்டுங்க, ஏரியா கவரேஜ் நல்லா இருக்குது, மீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் கூட இல்லைங்க, நாய்ஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. மைலேஜ் லெவலும் பரவாயில்லைங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த குச்சிக்கிழங்கு காட்டுக்குன்னு 6 to 7 லிட்டர் போயிருக்குதுங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிருக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வரலாம். ஸோ இப்போ வாங்க நார்மல் ஃபீல்டு யூசேஜில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா வெறுங்காதுங்க ரொட்டாவேட்டர் ஓட்டுறாங்க. ஸோ 2 வண்டி ஓடுதுங்க. அவங்களுடைய சுராஜ் 963 ஓடுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் ரன்னிங்கு, ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸு, வாழைப்பீட்டு பர்ஃபார்மன்ஸுங்க, 5 கலப்பை இது மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஸோ இந்த வெறுங்காட்டுக்கு ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுற போது பார்த்தீங்கன்னாங்க இதுக்கு வந்துங்க செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 5 RPM செட் பண்ணுறாங்க ரொட்டாவேட்டருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் 540 தாங்க. 540 எக்கனாமி இல்லை, 540 போட்டு ஆப்ரேட் பண்ணுற போதுங்க மைலேஜ் ரேஞ்சு ஏரியா கவரேஜ் பார்த்தீங்கன்னாங்க இதுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஏரியா கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா 1.5 மணி நேரம் ஓடிட்டுருக்குங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 6, 6.5 அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க. ஒரு சில டைம் கம்மியாக வரும், காட்டை பொறுத்து மாறுங்க, மண்ணை பொறுத்து மாறும். நாங்கள் எந்த அளவுக்கு லோடு கொடுத்து ஓட்டுறோமோ அதை பொறுத்து மாறுங்க. ஸோ அதாவதுங்க மைலேஜ் சொல்கிற போது கஸ்டமர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதான் இவ்வளோ தானே வருது, என்ன உனக்கு மணிக்கு 600 ரூபா தானே செலவாகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டயர் தேய்மானங்க, கத்தி தேய்மானம், ஏதோ உங்கள் காட்டுக்குள்ளே வந்து ஓடுது, எங்கேயாச்சும் தள்ளுப்பட்டு ஏதோ ஒன்று கட்டாச்சுன்னு வைங்க, உங்கள் காட்டில் இன்னும் 2 தடவை வந்து ஓட்டினாலும் அந்த காசு எடுக்க முடியாதுங்க. ஸோ ஏகப்பட்ட செலவு இருக்குது, சும்மா கிடையாதுங்க டிராக்டர் வச்சு ஓட்டுறதுங்கிறது. இன்சூரன்ஸ்லேருந்துங்க நீங்கள் எல்லாமே ஆள் சம்பளம் எல்லாமே கணக்கு போட்டு பாருங்கள். அவங்க வாங்குறது அந்தளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சமானதான் அவங்க ஓட்டுறதுல பிரயோஜனங்க. இல்லைன்னா அவங்க எதுக்குமே பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அளவாக நியூஸ் ஓட்டி கம்முன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி நியாயமான ரேட்டாக தான் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு விவசாயி தான், வண்டி வச்சுருக்கிறவங்களும். வண்டிக்கு ஆயில் மாற்றிங்க, சர்வீஸ் பண்ணி டயரெல்லாம் மாற்றி பார்க்கலைங்க, ஏகப்பட்ட செலவு இருக்குதுங்க. ரொட்டாவேட்டரு தேய்மானம் இது எல்லாமே பார்க்கலைங்க. கணக்கு பார்த்திங்கன்னா வாங்குற காசு எல்லாமே சரியாக தான் போகுங்க. இதுக்கும் மேலே 10 நூறு வந்தால் தான் அவங்களுக்கு ஓட்டுறதுலேயே பிரயோஜனம் இருக்குது. இல்லைன்னா அவங்க ஓட்டோன்னு நின்றுங்க அவங்க அளவாக அவங்களுக்கு ஓன் நியூஸ் மட்டும் ஓட்டிட்டு கம்முன்னு எடுத்துக்கலாம். யாருமேங்க அந்த வண்டி வாங்கி பார்த்தா அதோட அருமை என்னன்னு தெரியும். தேய்மான செலவு எல்லாமே 10 நூறு சேர்ந்து போனால் பரவாயில்லன்னு வாடகைக்கே ஓட்டிக்கலாங்க. அதாவதுங்க நார்மல் ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுற போதுங்க செகண்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆர்டிஎம் டிராப்பேஜ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னாங்க குச்சி காட்டுக்கும் சரிங்க, இந்த நார்மல் காட்டுக்கும் சரி ஒரு 1000 ரேஞ்சு தாங்க டிராப்பேஜ் இருக்குது, பெரும்பாலும் டிராப்பேஜ் இல்லை. இது செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுற போதுங்க ஏரியா கவரேஜ் பார்த்துட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வருதுங்க நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும். ஸோ ரொட்டாவேட்டர் யூசேஜ் பொறுத்த வரைக்குங்க எந்த குறையும் சொல்கிறது இல்லை. கம்ஃபர்ட்டு, மைலேஜ், ஏரியா கவரேஜ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரோட் ரன்னிங்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வண்டி. ஸோ 75 HP கேட்டகரியில் இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் முதல்லைங்க இந்த வண்டியோடைய நைட் ஃபீல்டு யூசேஜ், ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸுங்க, மைலேஜ், நைட் ஃபீல்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ரோட் ரன்னிங்கு, நைட் ரோட் ரன்னிங்கு இதெல்லாமே பண்ணியிருந்தீங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் எம்பிஃப்ளோவோட ரோட் ரன்னிங்கு, ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸு, மைலேஜ், ஏரியா கவரேஜ் எல்லாமே தெளிவாக போட்டிருந்தோம். இந்த 2 வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. ஏசி கேபின் டிராக்டரோடைய 75 HP கேண்டியில் அதோடைய ரிவ்யூ, டெய்லர் பர்ஃபார்மன்ஸு, ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தேங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவுகள்லைங்க இந்த வண்டியோடைய பனானா மல்ச்சிங் பர்ஃபார்மன்ஸு, 5 வருஷம் டாப் கலப்பு பர்ஃபார்மன்ஸ், அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.